இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் தங்கள், எனவே பெண்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் தேவதைகள் குடிகொள்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். பெண்களை தெய்வமாக மதிக்கும் நம் நாட்டில் பெண் மகிமையை அறியாத ஒரு சிலர் வரதட்சணை கொடுமை, பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை, குடும்ப வன்முறை போன்ற பெண்களுக்கு எதிரான பல்வேறு தாக்குதல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி வருவது மிகவும் வருந்தத்தக்கது. தற்பொழுது அரசும் நீதித்துறையும் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்ட உதவிகள் அளித்து தனிகவனம் செலுத்தி வருகின்றது. பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், இளம்பெண் கடத்தல் போன்ற குற்றங்களை தடுக்க அரசுடன் சமூக சேவகர்கள், பொதுமக்கள் பங்கெடுத்து வருவதால் குற்றங்கள் குறைந்து வருகின்றன. ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், முதியோர்களுக்கு அரசு உதவித்தொகை வழங்கி வருகின்றது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தேசிய பெண்கள் ஆணையம் தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகின்றது. பெண் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டுமானால் பெண்கள் கல்வி கற்பது அவசியமாகும். குழந்தை பருவத்திலேயே கல்வி கற்பதை கட்டாயப்படுத்த வேண்டும். கல்வி அறிவு பெறுவதால் குழந்தை பருவத்திலிருந்தே பெண் என்றால் எல்லா நிலையிலும் தாழ்ந்தவள் என்ற தவறான கருத்து, சமூக மனப்பான்மை விலகும். ஆண்களும் பெண்களும் சமம் போன்ற சட்டங்கள் தெரிந்து கொள்வதால் பெண்கள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வு ஏற்படும். இன்றைய சர்வதேச மகளிர் தினத்தன்று பல்வேறு பொதுநல அமைப்புகளும் எம்போன்ற சமூக நீதி மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களும் பெண்ணுரிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் வழக்கத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் பல்வேறு சமூக சிந்தனையாளர்கள் பெரும் அக்கறை காட்டி வருகின்றனர். பகுத்தறிவுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதில் பெண்களுக்கு முக்கிய பொறுப்பு உண்டு. இன்று அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களின் பங்களிப்பு அளிக்கப்பட்டு சாதனைகள் பல புரிந்து வருவது பாராட்டத்தக்கது. மகாத்மா காந்தி, பாரதி, பெரியார் கண்ட கனவு நிறைவேறி வருவது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இன்றைய சர்வதேச மகளிர் தினத்தில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பெண் குழந்தைகள், தொழிலாளர்கள் உருவாகாமல் தடுப்போம். பாலியல் தொழில்களுக்குள் சிக்கிக் கொண்டவர்களை, கொத்தடிமைகளாய் இருக்கும் பெண் குழந்தைகளை மீட்டெடுப்போம் என்று உறுதியெடுக்க அனைத்து சகோதரிகளை கட்சி, ஜாதி, மத, மொழி பேதமின்றி கலந்து கொள்ளவாறு. வாழ்க மகளிர் தினம், வளர்க மகளிர் இனம். வாழ்க ஜனநாயகம். ஜெய்ஹிந்த்.